ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அன்புள்ள ஆன்மீக நண்பர்களே, இன்று ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஏன் அப்படின்னா, ஒரு வருடத்தில் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய பிரதோஷங்கள்ல மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளான சனி பிரதோஷம் இந்த ஒரு நாளில் வருகிறது. இன்று பிப்ரவரி 14. இந்த ஒரு நாளில் இறைவன் சிவபெருமான், அம்பிகை மாதா மற்றும் சனீஸ்வர பகவான் மூவரும் ஒரே நேரத்தில் அருளை வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அன்று இரவு நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும், உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன தெரியுமா? கடந்த பாவங்களை, இதுக்கு முன்னாடி நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ செய்த பாவங்களை முழுமையாக தீர்ப்பது தான் இந்த சனி பிரதோஷம். அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷத்தில் நம்முடைய பாவங்களை கரைப்பதற்கான ஒரு நாளாக மட்டுமே இந்த மகா சிவராத்திரி வருடத்தில் ஒரு முறை வருகிறது. இந்த ஒரு நாளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற முடியும். மன நிம்மதி தரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு மாறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கரைவதற்கான ஒரு நாளாகவும் இருக்கும். நம்முடைய மனதில் இனி வர வேண்டியவர்களை நம்மளிடம் கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்மளை காத்திடக்கூடிய தெய்வ காப்பு ஆட்சி செய்யும் நாள். சனி பகவான் என்பவர் தண்டனை மட்டுமல்ல, நீதி, நேர்மை, உழைப்பை காக்கக்கூடிய கிரகத்திலும் ஒருவராக அவர் சனி பகவான் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனா நம்மளை பொறுத்தளவுக்கு சனியால தான் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கெடுதல் ஏற்படுகிறது, ஏழரை சனி, சென்ம அப்படின்னு அனைவரும் கூறிக்கொண்டிருப்போம். ஆனா அந்த சனி பகவான் எதற்காண்டி உங்களுக்கு அவ்வளவு கெடுதல்களை கொடுக்காரு அப்படின்னு நீங்க ஒரு முறையாவது யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களோ இல்லை நாமளோ முந்தைய காலங்கள்ல செய்த பாவங்கள், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள்ல கூட தெரிந்தும் தெரியாமலும் இதுவரை நம்ம செய்த பாவங்கள், இதனால மட்டும்தான் சனி பகவான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்று சிவன் கோவிலில் நம்ம மந்திரத்தை கூறினா எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும் தெரியுமா? சனி பிரதோஷம், அதனுடன் சிவபெருமான் அப்படிங்கிற இந்த ரெண்டு இணைப்பும் சேரக்கூடிய இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அரிய சக்தி கொண்ட ஒரு நாளாக இருக்கும். சிவனை வணங்கும் போது சனி கிரகத்தின் தீங்கானது குறையும். சிவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வழிபட்டு தினசரி சிவனுக்குரிய மந்திரங்கள், சிவனுக்குரிய தீபங்கள், சிவன் கோவிலுக்கு பிரதோஷ நாட்கள் எல்லாம் சென்று வருகிறீங்களோ உங்களுக்கு சனியால எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது. முன்னோர்களின் அருளானது இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டில் நிலவிய தகராறுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ வேலை இடத்தில் இருந்த பகைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் முடிந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்படும். மற்றவர்கள் அனைவரும் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். பணநிலையானது உங்களுக்கு உயரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை இருந்த இடங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு நீங்கும். இதாவது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, இன்று சிவனிடம் கூறப்படுகின்ற ஒரே ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில 40% நெருக்கடிகளை குறைப்பதற்கான சக்தியானது நிச்சயமாக இருக்கும். அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம கூற போகிற ஒரு மந்திரம், அதுவும் சிவன் கோவில்ல இந்த சனி பிரதோஷ நேரத்துல சிவன் கோவில்ல வைத்து இந்த பிரதோஷ மந்திரத்தை கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நம்ம கோவிலில் சொல்ல வேண்டிய இந்த பிரதோஷ போற்றி மந்திரம், இந்த ஒரு மந்திரமானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தது. நீங்க சிவன் சன்னதியில் வைத்து தீபத்தை பார்த்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறினீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 11 முறைகள் கூறலாம். கூறும் பொழுது உங்களுடைய சுவாசமானது அமைதியாக இருக்க வேண்டும். மனதில் எவரை மன்னிக்க விரும்புகிறீர்களோ அவளை நீங்க மன்னிக்க வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் யாராக்காவது நீங்க தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் செய்திருப்பீங்க, அந்த தவறுகள் அனைத்தும் தீரணும். இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வேண்டுகோள்கள் வேண்டும், இல்லை அப்படின்னா நீங்க யாராவது மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அவங்கள கூட உங்களுடைய மனதிற்குள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். உங்களுடைய வம்சத்துல காக்கக்கூடிய முன்னோர்களை நினைவில் கூட வைத்து கொண்டு கூறலாம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவையில்லாத தகராறுகள், தேவையில்லாத பாவங்கள், இது அனைத்தும் உங்களை ஆட்டி படைக்கும். எனவே இதையும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கொண்டும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதனால் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. எனவே இந்த ஒரு நாள் சிவனோட கோவில்ல வைத்து சிவனோட சன்னதியில இந்த சிவனுக்குரிய இந்த போற்றி மந்திரத்தை இந்த பிரதோஷ நாட்கள்ல கூறி பாருங்க. இதனுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இது எந்த நேரத்துல நம்ம கோவிலில் வைத்து கூற வேண்டும் அப்படின்னா, இன்றைய பிரதோஷ நேரம் அழைக்கப்படக்கூடிய சூரிய அஸ்தமனத்திற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து கூறலாம். இல்லைன்னா 1.5 மணி நேரம் அஸ்தமனம் ஆகி முடித்ததுக்கு அப்புறமா கூட நீங்க கூறலாம். ஆனா பிரதோஷ காலம்னு அழைக்கப்பட்டு இதை பிரதோஷ காலம்னு அழைப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல நீங்க கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க எந்த நேரத்தில் சென்று கூறலாம், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை இந்த ஒரு நேரமானது சிவனுக்குரிய ஒரு நேரமாக இருக்கும். மோட்சத்தை பரிபூரணமாக வழங்கக்கூடிய ஒரு நேரம்.
எனவே நம்மளுடைய பாவங்களை அனைத்தையும் கரைத்து விடுவார். இந்த ஒரு நேரத்தில் நம்ம போயிட்டு சிவனுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் அப்படின்னா, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை கூட உண்மையாக நிறைவேற்றி வைப்பார். இந்த ஒரு நாள்ல நீங்க சிவனிடம் எது கேட்டாலும் சிவன் உங்களுடைய வாழ்க்கையில அதை அப்படியே நடத்தி வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து உங்களுடைய தடைகளை முழுமையாக அகற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு நாள்ல நீங்க எப்படி முதல்ல வழிபடணும்? கோவிலுக்குள்ள சென்று முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு தீபத்தை ஏற்றிக்கொண்டு சிவலிங்கத்தை மனதில் நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். 3 முறை ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்க கூறிவிட்டு இந்த சிவனுடைய இந்த பிரதோஷ மந்திரம், இந்த பிரதோஷ போற்றி மந்திரம், நான் இப்ப சொல்ல போகிற இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறணும். முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி சிவலிங்கத்தை உங்களுடைய மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டு 3 முறை ஓம் நம சிவாய அப்படிங்கிறத கூறிவிட்டு அதற்கப்புறம் தான் நீங்க இந்த சிவனோட போற்றி மந்திரத்தை கூறணும். இதுதான் இந்த போற்றி மந்திரம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா பேப்பரிலோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு கூறுவதற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். பிரதோஷ காலே பகவதி போற்றி, பவப்பாகரண சோதி போற்றி, கைலாயநாதா பகவனை போற்றி, சோமஸ்கந்த பிரதோஷ நாயகா போற்றி. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதை குறைந்தது 11 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகள் வரை கூறலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் நீங்க கூறுவது நல்லது. இந்த ஒரு மந்திரத்தை கூறி முடித்தவுடன் இறுதியில் உங்களுடைய கைகளை இணைத்து வைத்துக் கொண்டு எனது மனக்காயங்களானது நீங்க வேண்டும், என்னுடைய தடைகள் அகல வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரத்தை கூறின உடனே நீங்க சிவபெருமானிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு இந்த வார்த்தையை நீங்க சிவபெருமானிடம் கூற வேண்டும். இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கி விடுவார். இதை கூறினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த ஒரு வழிபாட்டை செய்து இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது மன அழுத்தங்கள் குறையும், குடும்ப உறவுகள் சரியாகும், நிதிநிலை உயரத் தொடங்கும், மறைந்திருந்த அதிர்ஷ்டமானது உங்களுக்கு செயல்பட தொடங்கும், உங்களை விட்டு விலகியவர்கள் திரும்ப உங்களை தேடி வருவார்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும், புதிய வேலை, புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ளே திறக்கும், சனியோட திசை அடுத்ததாக சனியோட அந்தரத்துல இருந்த தடைகள் அனைத்துமே குறையும். அதற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நடந்த முடிவுகள் இப்போது வேகமாகவே நடக்கும். அவ்வளவு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே இன்று நீங்க தவறாம செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். ஒரே ஒரு கருப்பு எல்லை தீபத்தை ஏற்ற வேண்டும். இதன் மூலம் உங்களுடைய சனி கிரகத்தில் சனி பகவானால் இதுவரை உங்களுடைய ஏற்பட்ட கெடுதல்கள் அனைத்தும் தீரும். 2வதாக சிவலிங்கத்திற்கு ஒரே ஒரு சிறிய துளசி இலை. சிவனுக்கு துளசி கொடுப்பது புண்ணியம். நம்முடைய வீட்டிற்கு ஒரு காப்பாகவும் இருக்கும். இதனால நீங்க துளசிக்கு இந்த ஒரு நாள்ல சிவனுக்கு துளசியை கொடுத்து விடுங்கள். 3வதாக ஆதார் அணையின் முடிவில் சுமிக்கணும் சிவா அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டும். இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இதுவே பாவ நிவர்த்திக்கான ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்க செய்து விடுங்கள். இன்றைய ஒரு நாளானது ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்காது. சனி பிரதோஷம். வாழ்க்கையில ஒரே நேரத்தில் நிவாரணமும் ஆசீர்வாதமும் வழங்கக்கூடிய ஒரு நாள். நீங்க சிவன் கோவிலில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம், கூறக்கூடிய ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகளாக இருந்த துன்பங்களை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இன்றைய பிரதோஷத்தை நீங்க தவற விடாதீர்கள். சிவன் அருளாலும் சனி பகவான் கருணையாலும் உங்களுடைய வாழ்க்கை உயரட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். நான் உங்களுக்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.